அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போதியல் ஆய்வாளர் அரஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானை. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பளிந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். முதலில் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் தொடர்பாக, தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நீண்ட கால போராட்டங்கள் தமிழ் மக்களால் எடுத்து வரப்படுகின்றது, அந்த நிலைமைகளை வெளிப்படுத்தும் வகையில். ஆனால் மாறி மாறி ஏதோ ஒரு விதத்தில் அவை எல்லாமே நீர்த்து போகும் வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இல்லாத நிலையில் இந்த போராட்டம் தொடர்கின்றது. இந்த நேரத்தில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக, இலங்கை தொடர்பாக தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதாவது இலங்கையில் இந்த பொருளாதார நெருக்கடிகளில் அதன் கல்வி அந்த பொருளாதார நெருக்கடிகளால் அந்த கல்வித்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையை வெளியிடுவதற்காக அமெரிக்காவின் வாஷிங்டனை தளமாக கொண்ட ஹியூமன் ரைட் வாட்ச் என்று சொல்ற மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் இடைக்கால நிர்வாக இயக்குனர் பெடரிக்கோ பொரல்லோ அவர் இலங்கைக்கு வந்திருந்தார் அந்த வெளியிட்டு வைப்பதற்காக. ஆனால் அந்த சமயம் கொழும்பில் உள்ள ஒரு ஊடகம் அவரை ஒரு பேட்டி கண்டிருந்தது. அந்த பேட்டியில் அவர் கூறிய விடயங்கள் பெருமளவான விடயங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களாகத்தான் இருந்தது. அதில் பல விடயங்களை அவர்கள் பேசியிருந்தார்கள். பெடரிக்கோ பொறுத்தவரையில் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்ததாக கூறியிருந்தார். அங்குள்ள மக்களோட கலந்துரையாடியதாகவும் தெரிவித்திருந்தார். அவ்வாறு கலந்துரையாடிய போது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது தற்போதைய புதிய அரசு எந்த வகையில் எல்லா அரசுகளிடமிருந்து வேறுபட்டிருக்கிறது என்ற கேள்விக்கு அவர் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், எல்லோரும் சொல்லாட்சியாகத்தான் இருக்கின்றது, அதாவது பேச்சாகத்தான் இருக்கின்றதே தவிர இதில் அந்த மக்களும் அவ்வாறுதான் கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால், தாங்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்ததாகவும், ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவ்வாறு எதுவும் நிகழவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருக்கின்ற தீர்மானம் தொடர்பாக அவர் பேசும்போது அவர் கூறியது ஒன்றுதான் என்னென்று சொன்னால், இதுவரை காலமும் இலங்கை அரசு எந்தவித பொறுப்பு கூறலையும் செய்யவில்லை என்பதால் தான் இப்ப 16 வருடம் கடந்தாலும் அது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தொடர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக ஒரு என்ன சொல்ற ஒரு விசாரணையை முன்னெடுப்பதாகவோ அல்லது ஒரு பொறுப்பு கூறலை கூறுவதற்கோ கடந்து போற அரசுகளோ அல்லது புதிய அரசோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக அவர் பேசிய போது கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், அது இப்ப அதை அகழ்ந்தெடுக்க, அதாவது ஏற்கனவே 20 புதைகுழிகள் இலங்கையில் இருப்பதாகவும், அந்த 20 இது மிகவும் பெரிதாகவும் இன்னும் பல புதைகுழிகள் அங்கு இருக்கலாம் என்று சொல்லியும், ஆனால் எதுவும் சரியாக விசாரணை செய்யப்பட்டு சரியாக பொறுப்பு கூறப்பட்டோ அல்லது தண்டனைகள் வழங்கப்பட்டதாகவோ இல்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் சொன்னது ஒன்று என்னென்று சொன்னால், இந்த அங்கு எடுக்கப்படுகின்ற மனித எச்சங்களை ஆய்வு செய்வதற்கு தேவையான DNA கருவிகள் அது கிட்டத்தட்ட $5000 அதை வாங்க முடியும். சுங்க திணைக்களத்தில் சிக்கி இருக்கின்ற அந்த கருவிகளை எடுப்பதற்கு கூட அரசு தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்கின்றது. இப்ப அவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், இது பணம் இல்லை என்பதில்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஒரு $5000 அவர்களுக்கு பெரிய காசு இல்லை. அடுத்ததாக இதனை வெவ்வேறு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்களோ அல்லது வெவ்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்களோ எடுப்பதென்றாலும் அவர்களுக்கு சில சமயங்களில் இது பெரிய பணமாக இருக்கலாம் என்று சொல்லியும்,
சரி, இலங்கை அரசு தனது நிதி நெருக்கடியை காரணம் காட்டி இந்த மனித புதைகுழிகளை அகழ்வது, அதனை ஆய்வு செய்வது போன்ற விடயங்களை இலங்கை அரசு தொடர்ச்சியாக பின்னடிக்குமாக இருந்தால், அவர் கூறியது ஒன்றுதான். அவ்வாறு என்று சொன்னால் அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது தொழில்நுட்ப உதவிகள், மனித வலு அல்லது நிதி உதவிகளை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். அதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திலும் கூறப்பட்டிருந்தது. அதாவது பொறுப்பு கூறலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை அனைத்துலக சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கு இப்போது இலங்கை அரசுக்கு இந்த பண நிதி நெருக்கடி இருக்குமாக இருந்தால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நிதியை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப 2 ஆப்ஷன் அவர்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் அந்த நிதியை கொடுத்து DNA பரிசோதனை செய்யும் கருவிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் வெளிநாடுகளின் உதவிகளை எடுங்கள். 2யுமே நீங்கள் கருத்தில் எடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற மனித உரிமைகள் மீறல்கள், மற்றது காணி அபகரிப்பு, மற்றது அதாவது இலங்கை இந்த வெவ்வேறு திணைக்களங்கள் எவ்வாறு காணிகளை அபகரிப்பது என்பது தொடர்பாக எல்லாம் அவர் பெருமளவில் தெளிவாகவே அந்த நேர்காணலில் பலவற்றை நேரடியாகவே சொல்லியிருந்தார். அவர்களே, இப்ப இடைக்கால நிர்வாகர்களுடைய இந்த அறிக்கை தொடர்பாக நீங்கள் இந்த விடயங்களை அவர் இவ்வளவு தெளிவாக சுட்டி காட்டும் பொழுது இதில் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நடக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிர்வாக இயக்குனரை பொறுத்தவரையில் அவர் அதாவது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 10க்கு மேற்பட்ட வருடங்களாக மோதலில் உள்ள குடிமக்களுக்கான மைய சிவிக் என்று சொல்றது அது இந்த நிர்வாக இயக்குனராயும் இருந்தவர். அப்ப அவர் சொல்வது ஒன்றுதான். அதாவது போர் முடிந்து 16 வருடங்கள் கடந்து விட்டாலும் ஒரு உறுதியான தீர்வு இல்லை என்றுதான் கூறுகிறார். அதனால் தான் நாங்கள் திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் என்றதைத்தான் அவர் கூறுகிறார். அதாவது வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்து வாதிடுவதற்கும் இலங்கை மீது தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுப்பதற்கும் அதுதான் காரணம் என்று. ஆனால் இலங்கையில் தொடர்ச்சியாக போடப்பட்ட ஆணைக்குழுக்கள் அதனிருந்து அந்த ஆணைக்குழுக்கள் இருந்து என்ன முடிவு வந்தது என்பது கூட ஒருவருக்கும் தெரியாது என்று கூறியிருக்கின்றார். அதாவது இப்ப உள்ளூர் பொறிமுறை நன்றாக இருக்குமாக இருந்தால் வெளிநாட்டு அதாவது சர்வதேசம் இதற்கு தலையிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று கூறுகிறார். ஒவ்வொரு வருடமும் ஜெனீவாவில் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தாங்கள் இலங்கை தொடர்பாக கூட வேண்டும் என்று கூட வேண்டியே வந்திருக்காது என்பதையும் பேசியிருக்கின்றார். அவர் சொல்வது என்னவென்று சொன்னால் கூடுதலாக அதாவது இலங்கை அரசு இதுவரையில் எந்த விதமான செயற்திறனான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று சொல்லியும் ஏமாற்றும் பாதையில் தான் நிற்கிறது என்று சொல்லியும் தமிழ் மக்களுடன் தான் பேசிய இருந்து தனக்கும் தெரிய வந்தது என்னவென்று சொன்னால் அதாவது இந்த இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை புதிய அரசு கூட அதாவது பேச்சில் தான் பேசுவதில் தான் அவர்கள் காலத்தை கடத்துகிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எவ்வாறான எதிர் கருத்துக்கள் இது தொடர்பாக வருகின்ற விடயங்களை நாங்கள் அவதானித்து உயிரோடி தமிழ் உறவோடு பகிர்ந்து கொள்ளலாம். இனி நாங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ஹரணி அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அவர் இந்தியாவிற்கு பயணத்தை மேற்கொண்ட பொழுது அங்கே மாநாட்டில் பங்கெடுத்திருக்கின்ற விடயங்களும் கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பயணம் தொடர்பாக மேலதிகமாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? என்னென்று சொன்னால் அதாவது ஹரணியை பொறுத்தவரையில் 2 விடயங்களை அங்கு செய்திருந்தார். ஒன்று, சீனாவுக்கு சென்றிருந்தார். சீனாவுக்கு சென்றது அவர் அங்கு ஒரு பெண்கள் தினம் தொடர்பாக சென்றாலும்
அவர் அங்கு உயர்மட்ட தலைவரான சீனாவின் அரசு தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்தித்திருந்தார். அதே போல NDTV தொலைக்காட்சி இந்தியாவுக்கு அவரை அழைத்திருந்தாலும் அவர் அங்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்திருந்தார். இப்ப இரண்டும் வந்து ஒரு உயர்மட்ட சந்திப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றன. ஆனால் இரண்டு நாடுகளையும் ஒன்றாக கையாளலாம் என்ற இலங்கையின் திட்டம் பெரிதாக வேலை செய்யவில்லை போலதான் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் ஹரணியை பொறுத்தவரையில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க போவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையின் புதிய அரசுக்கும் இந்த PhD கலாநிதி பட்டத்துக்கும் ஒரு எட்டா பொருத்தம் போலதான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது. இந்த NPP குறுகிய கால நாடாளுமன்ற சபாநாயகர் அசோகா ரன் பலாபல் அவர் வந்து தனது ஜப்பானில் செய்யப்பட்ட முனைவர் பட்டத்துக்குரிய சர்டிபிகேட்டை இன்னும் வழங்கவில்லை. அதாவது சில நாட்களில் தான் அதை வழங்குவதாக உறுதியளித்து அவர் பதவி விலகி இருந்தாலும் அரசு ஒரு வருடமாகியும் அவரால் அதை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் கரணியிடம் அந்த பட்டம் இருந்தாலும் இந்தியாவின் டெல்லி பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்குவதாக இருந்தது. ஆனால் இறுதியாக அதில் இருந்து அது பின்வாங்கி விட்டதாக கூறப்படுகின்றது. அந்த திட்டத்தை பதிவாளரிடம் முன்வைத்ததாகவும் அதை இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சகம்தான் இந்த பட்டத்தை கொடுப்பதற்கு முன் வந்ததாகவும் அதை பல்கலைக்கழகத்திடம் கொடுத்திருந்ததாகவும், ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தின் மானியங்களவையின் ஒப்புதலை சரியான நேரத்தில் பெற முடியாததால் அந்த பட்டத்தை வழங்க முடியாது என்று இறுதியில் கைவிரித்து விட்டார்கள். இன்னொரு நாளைக்கு அதை வழங்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக இந்து கல்லூரியில வந்து டாக்டர் அமரசூரியாவுக்கு, அதாவது ஹரணிக்கு புகழ்பெற்ற இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவர் விருதை வழங்க அவர்கள் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை முன்மொழிந்திருந்தது என்றும், ஆனால் அந்த விஷயத்தில் வந்து கல்லூரியுடன் தொடர்பு கொண்ட உயர் ஆணையாளர் மகிஷினி கொலன் நேவல் தான் அது தொடர்பாக அவருக்குத்தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வந்து ஹரணிக்கு ஒரு ஆத்திரமூட்டும் செயலாக இருந்ததால் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டு அவர் தனது கல்வி நிறுவனத்துக்கு மட்டும் விஜயம் செய்துவிட்டு வந்து விட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது அங்கு அவருக்கு அதாவது ஹரணி அமரசூரியாவின் சமூக மற்றும் இனவியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஒன்றும் அவரின் பெயரில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் கூட டாக்டர் என்ற பெயரை அவர்கள் போடவில்லை என்று கொழும்பு ஊடகங்கள் ஆதாரங்களை தெரிவித்திருந்தது. சீனாவுக்கு அவர் சென்றது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, சீனாவின் பல்கலைக்கழகங்கள் ஆய்வு நிறுவனங்கள் வந்து இலங்கையின் தென்னிலங்கை ஆய்வு நிறுவனங்களுடன் அதிக அளவான ஈடுபாடுகளை கொண்டிருப்பதும், இலங்கையின் கடல்வள ஆய்வு நிறுவனமான நாராவுடன் சீனாவின் ஆய்வு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தொடர்புகளை பேணுவது, இணைந்த செயற்பாடுகள், அதனூடாகத்தான் பல ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வந்திருந்தன. கோபோல்ட் நிக்கட்டின் அஃபனசி என்ற அந்த கோபோல்ட் மலையை கண்டுபிடித்திருந்தார்கள். அதற்கு அந்த மலையை வந்து முதலில் இலங்கை அதை தனக்காக சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் பிறகு இந்தியா அதனை கையகப்படுத்த $5 லட்சம் செலவில் புதிய விண்ணப்பத்தை கொடுத்ததாகவும், ஆனால் அதற்கு இலங்கை வந்து எதிராக நின்றதால் இந்தியாவுக்கு அது கிடைக்காமல் போனதெல்லாம் இந்த ஹரணியின் இந்த இந்தியாவில ஹரணிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்குரிய காரணம் என்று கொழும்பு ஊடகங்கள் அடுக்கி கொண்டு போகின்றது. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், தற்போதைய நிலையில் வந்து இலங்கை வந்து ஏதோ ஒரு வகையில் இந்தியாவையும் சீனாவையும் அரவணைத்து போகலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இதில் 2 விடயங்கள் உண்டு. ஹரணி சீனாவுக்கு போன பிற்பாடு சீனா வந்து கிட்டத்தட்ட $3.7 பில்லியன் பெறுமதியான அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்க ஆரம்பித்து விட்டது. அப்ப
இயக்க ஆரம்பித்து விட்டால் அது கிட்டத்தட்ட இலங்கையில போடப்பட்ட முதலீடுகளில் அது மிகப்பெரிய ஒரு முதலீடு, 3.7 பில்லியன். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் எண்ணெய்களை உற்பத்தி செய்யக்கூடிய, அது சீனாவுக்கு 2 நன்மைகள். ஒன்று, இலங்கையின் எரிபொருள் தேவைகளை சீனா தன்னகப்படுத்திக் கொள்ளும். இரண்டாவதாக, சீனா மீது அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ ஒரு தடைகளை கொண்டு வரும் போது சீனா இலங்கையிலிருந்து அதை ஏற்றுமதி செய்ய முடியும். அதாவது சீனாவிலிருந்து இலங்கைக்கு இலங்கையில் சுத்திகரித்து இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு போகும். அப்ப அந்த இது தடை போடுவது என்பது இப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக முடியும். ஏனென்றால் எல்லா நாடுகளையும் தடக்க வேண்டி வரும். அவர்கள் வேற வேற லூப்புகளை கண்டுபிடிக்கிறார். இதுவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் இருந்தது. சீனா அந்த திட்டத்தை உடனடியாக கையில் எடுத்தது என்றால் தற்போதைய நிலையில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையாக உலகம் நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்தியா மீது தொடர்ச்சியான தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு மீதான அமெரிக்காவின் அழுத்தங்கள், இந்தியா மீதான 50% வரியை போடுவது, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய்களை வாங்கக்கூடாது என்பதெல்லாம் மிகப்பெரிய சிக்கல். இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இவ்வாறான ஒரு ரிஃபைனரியை இந்தியா வைத்திருக்குமாக இருந்தால் அது இந்தியா இந்த தடைகளில் இருந்து சில சமயங்களில் தப்பி பிழைக்க ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை என்றதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இவை எல்லாம் தான் இந்த ஹரணி மீதான இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் இன்னும் ஒரு தென்னிலங்கை ஊடகங்கள் ஒன்று கூறுகிறது என்னென்றால், அதாவது ஹரணி அமரசூரியா ஒரு மிகவும் நுட்பமாக இந்தியாவையும் சீனாவையும் கையாண்டது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு அலையை ஏற்படுத்துமாக இருந்தால் அது டில்வின் சில்வா போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அவர்கள் அந்த ஜேவிபிக்குள் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்காக தங்களுக்கான ஆதரவுகளை திரட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அண்மையில் கூட இலங்கையில் பிரதமரை மாற்றப் போகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் வெளிவந்திருந்தது. அங்கு இலங்கையில், அதாவது தற்போதைய ஆளுந்தரப்புக்குள் 2 தரப்புகள் இயங்குவதாகவும் கூறப்பட்டிருந்தது. அப்ப இந்த இதில் ஹரணியின் வெற்றி அடைவாராக இருந்தால் ஹரணியை பதவியிலிருந்து தூக்குவதற்கு மற்ற தரப்பு முற்படலாம் என்ற செய்தியையும் அந்த தென்னிலங்கை கொழும்பு ஊடகங்கள் வெளியிட்டு இரு தரப்பினருக்கிடையில் ஒரு இழுபறை இருக்கின்றது என்று கூறுவதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அவர்களுக்கு அவ்வளவு இழுபறி முதலில் இல்லாவிட்டாலும் முதலில் ஒன்றாக இயங்கத்தான் வந்தவர்கள். ஆனால் மேற்குலகம், இந்தியா, சீனா என்று அந்த பூகோள அரசியல் அவர்களுக்குள் புகுந்து விட்டது. இப்ப ஒவ்வொருத்தரை முன்னிலைப்படுத்துவது அல்லது தடைகளை போடுவது, அழுத்தங்களை கொண்டு வருவது என்று சொல்லி இலங்கைக்கு ஒரு சுமூகமாக நாட்டை இயங்கக்கூடிய நிலையில் அவர்கள் வைக்கவில்லை. இப்ப அவர்களாகவே இந்த பிரச்சனைக்கு வரவில்லை, அவர்களுக்கும் அப்பால் ஒரு சக்தி இயங்குகிறது. அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் இதை பிரித்து ஆடுவதற்கான ஒரு தந்திரமாகத்தான் இதனை பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், இப்ப மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பிலிருந்து தனது அந்த வீட்டை விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் தொடர்ச்சியாக அவர்களுக்கு விசிட்டர்ஸ் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து. அண்மையில் கூட கிட்டத்தட்ட 25 பேர் சீனாவில் இருந்து வந்தவர்கள் ஒன்றாக இருந்து படம் எடுத்ததை கொழும்பு ஊடகம் வெளியிட்டிருந்தது. அதில் என்னென்று சொன்னால், அவர்கள் தேயிலை வியாபாரிகள், எல்லாம் இளமாக்கள், எல்லோரும் அவரை வீட்டில் சென்று சந்தித்திருந்தார்கள். இப்ப அப்படி என்னென்று சொன்னால், இப்ப சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், ஒவ்வொரு இந்த பிராந்திய வல்லரசுகளும் அல்லது உலக வல்லரசுகளும் ஒவ்வொரு அரசியல் பிரபலங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் அவர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற இந்த தற்போதைய இந்த பிளவுகளுக்கான காரணம். அதாவது அவர்கள் இயங்க விரும்பினாலும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு புறக்காரணிகள் இருக்கின்றன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் கூறினீர்கள் ஹரணி அவர்களுடைய இந்திய பயணம் தொடர்பாக கூறும்பொழுது மீன்பிடி தொடர்பாக கூட ஹரணி அவர்கள் அங்கே இந்திய அரசாங்கத்தோடு உரையாடி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது வடபகுதியில் அந்த மீனவர்கள் பிரச்சனை மிக ஒரு முக்கியமான பிரச்சனை.
அது தொடர்பாக ஏற்கனவே ஒரு இழுபறியாக இருந்தது. அதில் கூடுதலாக வடபகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அது இலங்கையின் பொருளாதாரமும் அதில் கடுமையான சேதத்தை சந்தித்து வருகிறது. இந்த அரசு மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரனா இருக்கலாம், பல வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். அப்ப அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்லலாம். அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது கச்சதீவை கையகப்படுத்த வேண்டும் என்றதில் அவர்கள் குறியாக நிற்கிறார்கள். அப்ப ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குரிய அந்த மீன் பிடிக்கின்ற தாங்கள் அதாவது எவ்வாறு இங்கு மீன் பிடிக்கிறார்களோ அதனை உத்தியோகபூர்வமாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதனை பார்க்கிறார்கள் ஏனையவர்கள். ஆனால் இப்ப ஹரணி போகும்போது அது தொடர்பாக பேசுவார்கள் என்று பேசப்பட்டது. ஆனால் பேசி இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில் இலங்கையின் பிரதமரை சந்தித்ததாகவும் பல திட்டங்கள் அங்கு உரையாடப்பட்டதாகவும் இலங்கை மீனவர்கள் என்று சொல்லவில்லை, தமது நாட்டு மீனவர்களின் நலன் தொடர்பாக பேசியதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப என்னென்று சொன்னால் இதில் உண்மை என்னென்று சொன்னால் உண்மையில் அந்த அவர்களின் நாட்டு நிலைமை, அதாவது இந்திய மீனவர்கள் தொடர்பாகத்தான் அவர் அதில் குறிப்பிட்டிருப்பதாக ஊடகங்கள் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக சித்தரிக்கும் தமிழக முதல்வரின் கடிதம் அவருக்கு அதாவது நரேந்திர மோடிக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இலங்கை பிரதமரின் இந்த பயணத்தின் போது இந்த பாக்கு நீரிணையில் அதாவது ஸ்டாலின் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த பயணத்தில் பாக்கு நீரிணையில் இடம்பெறுகின்ற பாரம்பரிய மீன்பிடி தொடர்பில் இந்திய மீனவர்கள் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை இந்திய பிரதமர் தீர்க்க வேண்டும், கச்சதீவில் சுற்றி மீன் பிடிப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அது தொடர்பாகத்தான் பேசியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. அதாவது 1960ஆம் ஆண்டு வரை வெளியிடப்பட்ட உள்ளூர் செய்தித்தாள்களின் அடிப்படையில இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது அவர்களுக்கு எப்ப வாய்ப்பாக போனது என்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டங்கள் உக்கிரமடைந்த போது இலங்கை அரசு வடபகுதி மீனவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதித்தது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மீன் பிடிக்கலாம், குறிப்பிட்ட இடங்கள் குறிப்பிட்ட தூரம் தான் செல்லலாம். அதை இந்திய மீனவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்து அவர்கள் பழக்கமாகிவிட்டார். அதே சமயம் இந்த போராளி குழுக்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதையை பயன்படுத்தும் போது அவர்களும் இந்த இந்திய மீனவர்களுக்குள்ளால் அவர்கள் மீன்பிடிக்கும் போது அதற்குள்ளால் சென்று வருவது அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பதால் அப்போது அந்த விடயங்கள் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் போர் முடிந்த பிறகுதான் இந்த பிரச்சனை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. என்றால் அது தமிழர்களுக்கும் என்னென்று சொன்னால் அவர்களின் பொருளாதார வளமாக இருக்கின்றது. ஆனால் இப்ப உள்ளூர் தமிழ் தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இது தொடர்பாக இந்திய படகு நுழைவது தொடர்பாக காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்ததாக தெரியவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக தலைவர்கள் அவர்கள் இந்த தேர்தல் அரசியலுக்காக அதனை பெரிதாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு மென்மையான அழுத்தத்தை கொடுக்கத்தான், இந்திய அரசாங்கத்தின் மீது கடும் அழுத்தத்தை கொடுக்காத ஒரு நிலையாகத்தான் இந்த ஹரணியின் பயணத்தை பார்க்கும் போது தெரிகிறது. அதாவது இவர்கள் சீனாவுடனான தங்கள் உறவுகளுக்கு ஒரு பலிக்கடாவாக இந்த கடல் வளத்தை விட்டு கொடுப்பதற்கான ஒரு ஒரு நடவடிக்கையாகத்தான் இப்போது இதை கொழும்பு ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். என்னென்று சொன்னால் சீனாவின் முதலீடுகளை கொண்டு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு தொடர்பாக இந்தியா கண்டும் காணாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
இந்த தமிழர்களின் கடல் வளத்தை இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பது ஆகத்தான் இதனை இப்போது பலரும் பார்க்கின்றனர். ஏனென்று சொன்னால் கரணியின் பயணத்தின் போது கூட அதில் கதை அது காத்திரமாக பேசப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது ஒரு சீரற்ற நிலை காணப்படுவதாக தெரிகின்றது. இனி நீங்கள் இன்னொரு விடயத்தை கூறியிருந்தீர்கள் சற்று முன்னதாக, அதாவது இலங்கை அரசாங்கம் எவ்வாறு தெளிவாக செயல்பட விரும்பினாலும் மூன்றாம் தரப்பினுடைய ஈடுபாடு அவர்களுக்கு ஒரு தலையடியை கொடுக்கின்ற என்று கூறுகிறீர்கள். மூன்றாம் தரப்பு என்று நீங்கள் கூறும் பொழுது கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் அமெரிக்கா பயண எச்சரிக்கை விடுத்த ஒரு சம்பவத்தை கூறியிருந்தீர்கள். அது தொடர்பாக மேலதிகமாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மைதான். அமெரிக்கா பயண எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது. அது அந்த பயண எச்சரிக்கை இலங்கைக்கு செல்பவர்கள் அங்கு தீவிரவாத தாக்குதல் இடம்பெறலாம், குண்டுவெடிப்புகள் இடம்பெறலாம், கண்ணிவெடிகளில் சிக்கலாம், மற்றது ஊர்வலங்கள் கலவரங்களாக மாறலாம் என்று சொல்வது மட்டுமல்லாது, நீங்கள் போகும் சில சமயங்களில் அமெரிக்க தூதரகம் கூட உங்களை காப்பாற்ற முடியாது இருக்கும். அவ்வாறு முடியாது இருக்கிற சந்தர்ப்பம் என்றால் நீங்கள் உங்களை ரெஸ்கியூ, அதாவது உங்களை காப்பாற்றக்கூடிய காப்புறுதிகளை கூட போட்டு செல்ல வேண்டும் என்ற மாதிரி போட்டிருந்தது. அது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னென்று சொன்னால் இலங்கையின் தற்போதைய பொருளாதாரத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணத்துறையும் மற்றது வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் அனுப்பும் பணமும் தான் முக்கியமாக இருக்கின்றது. அதற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்றபடியால் இலங்கை அதை பெரிதாக ஒரு ஊடகங்களும் அலட்டி கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அதை பெரிதாக்கினால் மக்கள் பயந்து விடுவார்கள். ஆனாலும் இலங்கை அமெரிக்க தூதரகத்திடம் இது தொடர்பாக பேசியிருப்பது போலதான் தெரிகின்றது. ஏனென்றால் அந்த அந்த அறிக்கை 14ஆம் தேதி வந்தது. 15ஆம் தேதி அக்டோபர் அமெரிக்க தூதரகம், இலங்கையில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அந்த அமெரிக்காவின் வெளிவார திணைக்களம் வெளியிட்ட முதலாவது பயண எச்சரிக்கை அது உண்மையானதுதான் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார்கள். வேண்டுமென்றால் மிகுதியை நீங்கள் அங்கே சென்று பாருங்கள் என்று. அப்படி என்று சொன்னால் அதை ஏன் திடீரென்று அடுத்த நாள் அந்த அறிக்கையை உண்மை என்று சொல்லி வெளியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்ப இலங்கை அது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசி இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அதற்கு முதல் இலங்கையில் முதலீடு செய்வதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை என்று இவர்கள் சொன்ன போது, அதன் பிறகு அமெரிக்காவின் 17 முதலீட்டு அதிகாரிகள் வந்தபோது இலங்கை அதிபர் கூட அவர்களுடன் பேசியிருந்தார். அதாவது பேசியதன் முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை மீளாய்வு செய்யுமாறு. என்னென்று சொன்னால் அந்த அறிக்கையை படிப்பவர்கள் ஒருவரும் இலங்கையில் முதலீடுகளை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருக்கலாம். அதே போலதான் இந்த பயண எச்சரிக்கையை மீளாய்வு செய்வதற்கான இலங்கை கேட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தான் மீண்டும் அடுத்த நாள் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அதனை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருந்தது அறிக்கையை. இதே நேரத்தில் அரசர்களே, உங்களுக்கு தெரியும், போர் நடந்த பொழுது கொல்லப்பட்ட மக்கள் தொடர்பான கருத்துக்கள், அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த கொல்லப்பட்ட மக்கள் தொடர்பாக இழப்பீடு வழங்க போவதாக சில கருத்துக்கள், சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த இழப்பீடு தொடர்பாக என்ன விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா? இது உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதம் இலங்கை இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் இடம்பெற்ற மாதம். 1987ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆரம்பமாகின போரில் அதன் பின்பாடு இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வடக்கு கிழக்கு இருந்த போது வடமராட்சியில் இந்திய படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்கள், அதாவது வடமராட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை மேற்கொண்டிருந்தார்கள். 30க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 50-60 பேருக்கு மேல் காயமடைந்திருந்தார்கள். பல நூறு வீடுகள் எரிக்கப்பட்டிருந்தன என்று சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இருந்தது. அது தொடர்பாக முதலில் வழக்கு டெல்லியில் போடப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய அரசு அது தொடர்பாக மௌனமாகவே இருந்ததே தவிர எந்தவித ரியாக்ஷனையும் காட்டவில்லை. இப்போது மீண்டும் இலங்கையில் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்திய அரசு இந்த செய்யப்பட்ட இந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த அநியாயங்களுக்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி
கிட்டத்தட்ட 4 பில்லியன் ரூபாய்கள், இது இந்திய காசில் கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்களில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் டாலர்களை இந்திய அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் போட்டிருக்கிறார்கள். இந்த முந்தி அந்த சிற்றூர் சபையாக இருந்தது, முந்தி மக்களவைகள் இருந்தது கிராமங்களில். அப்போது பொதுமக்கள் அமைப்புகள் இருந்தன. அதன் தலைவராக இருந்த ஆனந்தராஜ் அவர்கள்தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறார். அவர் இங்கு வந்தபோது இந்த நவாலி படுகொலைகள் தொடர்பான புத்தகம் வெளியிட்டிருந்தார். அதன் போது நானும் அவரை சந்தித்திருந்தேன். உண்மையில் அந்த அப்பாவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகளை கேட்டு அவர் மேற்கொண்ட இந்த முயற்சி உண்மையாக போற்றத்தக்க விடயம். எத்தனையோ பேர் இங்கே எல்லாம் இருந்து ஏதோ எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் யாரும் இவ்வாறான ஒரு துணிச்சலான நடவடிக்கை அந்த மக்களுக்காக செய்தது கிடையாது. உண்மையில் அதை எல்லோரும் பலப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மக்களுக்காக ஒரு மன்னிப்பு கூட யாரும் கேட்கவில்லை. அங்கு கொல்லப்பட்ட மக்களுக்கு அத்தனை பேரும் பொதுமக்கள், அங்கு யாரும் ஆயுதம் தாங்கியவர்கள் அங்கு கொல்லப்படவில்லை. அத்தனை பேரும் பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் கொல்லப்பட்ட போது அவரும் அங்குதான் இருந்தார். அதன் பிற்பாடு அவரும் போய்த்தான் பலரை இராணுவ முகாம்களிலிருந்து மீட்டுக் கொண்டு கூட வந்திருக்கிறார். அவரும் அதற்குள் அகப்பட்டவர் தான் அந்த படுகொலைகள் நடந்த போது. அதன் பிற்பாடு அவர் இது தொடர்பாக புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகம் டெல்லியில் கூட வெளியிடப்பட்டிருந்தது. இந்தியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டோஸ் கூட அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் இவை அனைத்தையும் அப்படியே கடந்து செல்ல முடியாது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்ட தனது நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புக்காக போலந்து அரசு ஜெர்மனியிடம் எத்தனையோ பில்லியன் டாலர்களை இப்போது நஷ்ட ஈடாக கோரியிருக்கின்றது. அதே போல பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பல நாடுகள் இப்ப உக்ரைனை பாருங்கள். அதாவது மேற்குலகம் கூறுகிறது என்னன்னு சொன்னால், உக்ரைனில் ஏற்பட்ட அழிவுகளுக்காக ரஷ்யா அதனை 500 பில்லியனை கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ரஷ்யாவின் அந்நிய செலாவணியாக அந்நிய கையிருப்பில் இருக்கின்ற 300 பில்லியனை தாங்கள் அதற்கு பயன்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் இப்ப காசாவில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இஸ்ரேல் கொடுக்க வேண்டும் என்று அரபு நாடுகள் கூறியிருக்கின்றன. அப்ப அதே போல ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பையும் நாங்கள் அப்படியே விட்டு கடந்து போக முடியாது. இந்த முயற்சியை அது மக்களுக்காக அவர் களத்தில் இறங்கி இருப்பதும் மேலும் போற்றத்தக்கது. நன்றி அரசுகளே. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவுள்ள நிலைமைகளையும் இலங்கை தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி குறிப்பிட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.